அண்மை செய்தி. மும்மொழி கொள்கை விவகாரத்தில் எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பை தொடர்ந்து ஒன்றிய பாஜக அரசு திடீர் பல்டி அடித்திருக்கிறது. மும்மொழி கொள்கை குறித்து தேவைக்கு ஏற்ப முடிவு செய்யலாம் என நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அரசு பதில் தாக்கல் செய்திருக்கிறது. மும்மொழி கொள்கையை அமல்படுத்துவதை அந்தந்த மாநில அரசுகள் முடிவு செய்யலாம் என்று ஒன்றிய அரசு தெரிவித்திருக்கிறது. நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் கொறடா மாணிக்கம் தாக்கூர் எழுப்பிய கேள்விக்கு ஒன்றிய கல்வி அமைச்சகம் பதிலளித்தது. மாநிலத்தின் தேவை, பன்முகத்தன்மை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு மும்மொழி கொள்கை குறித்து முடிவு செய்யலாம் என ஒன்றிய அரசு தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம். வணக்கம் பால்முருகன், விவரம் என்ன? அதாவது மும்மொழி கொள்கை விவகாரத்தில் இதுவரை ஒன்றிய அரசு பிடிவாதமாக இருந்தது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் மும்மொழி கொள்கையை செயல்படுத்த முடியாது, ஹிந்தியை மூன்றாவது மொழியாக அறிவிக்க முடியாது என்று அந்த மாநில அரசு முடிவெடுத்தது. இதனைத் தொடர்ந்து தற்போது ஒன்றிய அரசு தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக் கொண்டிருப்பதாகத்தான் தெரிகிறது. நாடாளுமன்றத்தில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த கல்வித்துறை அமைச்சர் ஜெயந்த் சௌத்ரி இது குறித்து அளித்த பதிலில் மாநிலங்கள் தங்கள் தேவைக்கு ஏற்ப மும்மொழி கொள்கையை செயல்படுத்தலாம் என்கிற பதிலை வழங்கி இருக்கிறது. அதாவது தமிழகத்தை சேர்ந்த காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார். மும்மொழி கொள்கை தொடர்பாக அவர் எழுப்பியிருந்த கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் ஜெயந்த் சௌத்ரி பதிலளித்திருக்கிறார். அதில் கல்வி என்பது ஒருங்கிணைந்த பட்டியலில் இருக்கிறது. ஆகவே மாநிலத்தினுடைய தேவைக்கு ஏற்ப மும்மொழி கொள்கையை செயல்படுத்தலாம். அதாவது பல்வேறு மொழிகளினுடைய பன்முகத்தன்மை, மாநிலத்தினுடைய தேவை ஆகியவற்றை பரிசீலித்து அதற்கு ஏற்ப மாநில அரசுகள் மும்மொழி கொள்கை திட்டத்தை செயல்படுத்தலாம் என்கிற பதிலை தற்போது வழங்கி இருக்கிறது. முன்பு கடந்த 1-2 ஆண்டுகளாகவே தொடர்ந்து மும்மொழி கொள்கை என்பது தேசிய கல்வி திட்டத்தில் இருக்கிறது, புதிய கல்விக் கொள்கையில் இருக்கிறது. ஆகவே அதனை கட்டாயமாக செயல்படுத்தினால்தான் நிதி வழங்குவோம் உள்ளிட்ட விதிமுறைகளை கட்டாயப்படுத்தி மாநிலங்கள் மீது திணித்து வந்தது. இந்த நிலையில் தான் தற்போது மும்மொழி கொள்கை மாநிலங்களுடைய தேவைக்கு ஏற்ப செயல்படுத்தலாம், கட்டாயமில்லை என்கிற அளவில் இந்த பதில் தற்போது வழங்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அண்மை செய்தி தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி பால்முருகன்.